எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் வாழ்த்துக்கள் ஸ்தோத்திரம் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த வேளையிலே நான் தேவ சமூகத்திலே நின்று கர்த்தருடைய வார்த்தையை அவருடைய ஆவியை கொண்டு பிரசங்கிக்கிறேன் என்று விசுவாசிக்கிறவர் மாத்திரம் ஆமென் என்று சொல்லுங்க. ஏனென்று சொன்னால் இது மனுஷனாலே உண்டாயிருக்க கூடாது, மனுஷ சத்தமாயிராமல் தேவனுடைய சத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வேளையிலே நாளிலே எனக்கு ஆண்டவர் பாராட்டின தயவு கிருபை, உடைந்த பாத்திரமாக உங்களை உருவாக்கும்படியாக தேவன் என்னை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான தாசரை நான் இந்த நாளிலே பார்த்து மிகவும் சந்தோஷம். எனக்கு அவர் உண்மையாக அழைப்பு கொடுத்தது என்பது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. அன்பானவர்களே, அருமையான ஐயா அவர்கள் இந்த நாளிலே எனக்கு இந்த செய்திக்கு நான் ஆயத்தமாக இருக்கும் பொழுது அவர் செய்த அந்த ஜெபங்கள், மன்றாடுகள் எல்லாமே நான் கொண்டு வந்த வசனத்துக்கு ஏற்றது போல இருந்தது. அல்லேலூயா. நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான பாடல் பாடின சகோதரருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஃபென்டாஸ்டிக், ரியலி இட்ஸ் ஃபென்டாஸ்டிக். God wants to use you for the young generation. ஓகே, நீங்கள் எழும்ப வேண்டும் தேவ சமூகத்திலே. உங்களை கொண்டுதான் கர்த்தர் அநேக உடைந்து போன உள்ளங்களுக்கு ஆற்று தேற்றி அரவணைக்கும்படியாக கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? உருவாக்க போகிறார். அருமையானவர்களே, தேவனுடைய வசனம் வார்த்தை எப்படி இருக்குது என்று சொன்னால், நாம் உலர்ந்து போன எலும்புகளாய் இருக்கிற, எப்படி இருக்கிறோமா? உலர்ந்து போன எலும்புகளாய் நொறுங்கி இருக்கிற பள்ளத்தாக்குகளே நாம் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வெளித்தோற்றமாக நம்முடைய வாழ்க்கை வனாந்தரத்திலே இல்லாமல் வளமாய் காணப்படுகிறது. ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உடைந்து போன, உருக்குலைந்த, சீரழிந்த, சின்னாபின்னமாய் இருக்கிற வாழ்க்கை தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்று தெரியுங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் உடைந்த பாத்திரங்களாக நீங்க யார் வேணா எப்படி வேணா இருங்க, அதை பத்தி கவலையே இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் உடைந்து போன பாத்திரமாக, கர்த்தருடைய அபிஷேகத்திலும் கர்த்தருடைய ஆவியிலும் உணர்த்தப்பட்டவர்களாக நீங்கள் அவருடைய சமூகத்திலே கூடி வரும்பொழுது உங்களுக்கு கிடைக்கின்ற தேவ பிரசன்னம், தேவ வார்த்தை தான் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் பெரிய நம்பிக்கை. அல்லேலூயா. நீங்க வரலாம், உட்காரலாம், ஐயா சொன்ன மாதிரி சத்தியங்களை கேட்கலாம், போகலாம். ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், எதுங்க? உலகம் முழுவதையும், அது புறஜாதிக்கு இல்லை, நமக்கும் சேர்த்துதான். நீங்க உலகம் முழுவதும் என்பதற்கு நீங்க மொத்த வாழ்க்கையும் மொத்த எல்லா காரியங்களையும் ஈடுபடுத்தி கொண்டாலும் உங்கள் ஆத்துமாவை நீங்கள் நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? இங்க உட்கார்ந்து கொண்டு நான் பகட்டான வீணான காரியத்தை யோசித்து கொண்டு சிந்தையிலே கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய சமூகம் என்பதை நான் நோக்கி பார்க்காமல், அதற்கு நேராக நான் ஒப்பு கொடுக்காமல், நான் யாரை காண போகிறேன் என்பதை உணராமல் சிந்தையிலே வீணராய் உட்கார்ந்து சீரழிந்து நீங்க சென்றால் அதற்கு யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே சங்கீதம் 128 சங்கீதத்தை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தருடைய வசனத்தில் நான் கேட்டேன், ஆண்டவரே ஒரு வாரமா என்னை உருவாக்கி கொண்டிருந்தார். நேற்று தினத்தில் ஐயா சொன்ன உடனேயே நான் உடனே அந்த சங்கீதத்தை, ஆண்டவரே இந்த சங்கீதம் இதற்காக இருக்குமோ அப்படின்ற பொழுது அதையே தான் காலையிலையும் அந்த தின சிந்தையோடு தியானத்தோடு தான் நான் என்ன செய்தேன்? தியானித்து கொண்டு வந்தேன். சங்கீதம் 128. இந்த சங்கீதம் எல்லா ஊழியக்காரர்களும் தேவ சமூகத்தில் என்று பிரசங்கிப்பார்கள். குறிப்பாக பார்ப்போம் என்று சொன்னா, திருமணம், நல்ல ஒரு வைபவ காரியங்களிலே, எந்த காரியங்க? வைபவ காரியங்களிலே இது என்ன செய்வாங்க? கண்டிப்பா வாசிப்பாங்க. ஆனா அது அர்த்தம் தெரியுமா? தெரியாது. எப்படி வாசித்து பாருங்க, வாசிங்களா யாராவது பார்க்கலாம். அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும்
ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமேன், ஆமேன். விசுவாசிக்கிறவர்கள் சொல்லலாம் ஆமேன். கர்த்தருக்கு பயந்து, எதுங்க வாழ்க்கையில உங்களுடைய மூச்சில சுவாசம் எது இருக்குன்னு தெரியுமா? நீங்க யாருங்க? கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். வேதம் சொல்லுகிறது, எனக்கு என்னுடைய நாமத்துக்கு பயப்படுகிறவர்கள். உங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற சாட்சி என்ன? வேதத்துல பார்க்கிறோம் இல்லையா? எல்லாரும் குறித்து, ஆபிரகாம் குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்றாரு, தாவீதை குறித்து சாட்சி சொல்றாரு. நிறைய பிரசங்கமார்கள் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவர் உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொல்லி. தனிப்பட்ட முறையில் அல்ல, ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், உங்களை பொதுவாக சொல்லுகிறார், இது எந்நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், நீங்கள் எந்நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், நீங்கள் என் நாமத்துக்கு பயப்படுகிறவர்கள். பயப்படுறவங்க மாட்டம்தாங்க பரிசுத்த ஸ்தலத்துல இங்க இருக்கிறதா உணர்வாங்க. நல்லா யோசிக்கணும். பர்வதத்திலே மோசே பேசிக் கொண்டிருந்தான், பர்வதத்திலே மோசே பேசிக் கொண்டிருந்தான், பாளையத்திலே, பர்வதம் டு பாளையம், பர்வதம் டு பாளையம். பாளையத்திலே எதை பார்த்து கொண்டிருந்தார்கள்? தேவ பிரசன்னத்தையோ தேவ சமூகத்தையோ நோக்கி பார்க்காமல் பாகாலை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள். அருமையானவர்களே, ரெண்டு வாழ்க்கை தான் இன்றைக்கு சமூகத்தில் இன்றைக்கு மிகவும் பாரத்தோடு நான் சொல்லுகிறேன். தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய ஊழியக்காரராகி நாங்கள் நின்று உங்களுக்காக, கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்காக உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற வேளையிலே நீங்கள் தேவ பிரசன்னத்தை, தேவனுடைய இடி முழக்கங்களை பார்க்காமல் பாளையத்துக்குள்ளே பாகாலுக்குரிய கன்றுக்குட்டிகளை நீங்கள் உருவாக்கி கொண்டிருப்பது இருந்தால், உங்களைப் போல பரிதபிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. 1990ஆம் ஆண்டிலே ஆண்டவரை அறியாத ஒரு சமூகத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு புரசவாக்கம் கார்டன்ல அழகா ஒரு சபை இருக்குதுங்க. அங்க போய் நான் பார்க்கிறேன், ஒரு பிரசித்தி பெற்ற போதகர் என் மேலே கையை வைத்து சொல்றார், மகனே நீ ஊழியத்துக்கு வான்னு சொல்லி. இது சிலர் தெரியும், புரசவாக்கம் கார்டன் மேல ஒரு சபை, அப்போஸ்தல, ஆமாங்க, எனக்கு யார் எவருன்னு தெரியாது. உடனே ஆண்டவர் சொன்னார், நீ ஊழியத்துக்கு வா என்று சொல்லி வட இந்தியாவிலே மிஷனரியாக கடந்து சென்றேன். ஒரு மொழி தெரியாது, ஒரு மொழி தெரியாது. கர்த்தருடைய சமூகத்திலே ஆதிவாசி இன மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்து, புலிகளின் சரணாலயம் என்று சொல்லப்படுகின்ற மேல்காட் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து, வேத மொழிபெயர்ப்பு பணி, இலக்கிய பணிகள், முதலிலே 90 வட இந்தியாவிலே விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியங்களை அங்கு கொண்டு போய் சென்றேன். அப்போதான் ஐபிஎல்ல இருந்து கொடுக்குறாங்க, சிபிஎஸ்ன்னு சொல்லிட்டு என்னை அவர் அழைக்கிறாங்க. அழைத்து இதை நீங்க செய்யணும்னு சொன்னாங்க. எவ்வளோ அமௌண்ட்டு, எவ்வளோ லிட்ரேச்சர்ஸ், மொத்தம் அந்த பணிகளை செய்து பிற்பாடு சொன்னால், ஒரு நாளில் நீங்கள் இருக்கணும்னா நீங்கள் வேத பள்ளியில் படித்து வரணும், பைபிள் காலேஜில் முடிச்சு வரணும். தெரியாது, பைபிள் காலேஜ்னா தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் கிருபையை படிக்க உதவி செய்தார். யாருமே ஃபீஸ் கட்ட தெரியாது, படித்தேன், உழைத்தேன். இப்படியாக நாட்கள் போய் கொண்டிருந்தது. 15 ஆண்டு காலம் வேதாகம கல்விக்காகவே வாழ்க்கை செலவிட்டேன். அன்பானவர்களை, இன்றைக்கு ஏறக்குறைய சென்னையில் 25 சபைகள் ஸ்தாபித்து, வட இந்தியாவிலும் மற்றும் பல இடங்களிலும் சபைகளை ஸ்தாபிக்கிற பணிகளை செய்து வருகிறேன். இசிஎஃப் மிஷன் இந்தியா என்றது என்னுடைய பணி, இதன் பெயர். ஃப்ரெண்ட்ஸ் ரிவைவல் சிஸ்டம் என்றது ஜெபக்குழுவினுடைய காரியம். இன்றைக்கு ஒரு களப்பணி, மிஷாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க, களப்பணிகளை பகுப்பாய்வு செய்வது. திருச்சபைகள் என்ற நம்முடைய பேராமீட்டர்ஸ், ஒவ்வொரு திருச்சபையும் ஒவ்வொரு திருச்சபைக்கான காரியமும் வரலாற்று சின்னத்தில் பதிக்கப்பட வேண்டியது. நீங்கள் என்னைக்காவது இந்த தேவ சமூகத்தை, தேவ பிரசன்னத்தை நோக்கி பார்த்திருக்கிறீர்களா? ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்ட சபை, எனக்கு கொடுக்கப்பட்ட போதக பிதா, அவர் யார்? அவருடைய ஊழியம் எப்படி வந்தது? எவ்வளோ ஹார்ட்ஃபுல் டச்சிங் பார்த்தீங்களா? இன்றைக்கு நான் அவருடைய சிறிய சேலஞ்சிங்காக இருந்து கொண்டிருக்கிறேன்.
ஒரு சாதாரண ஊழியர் அற்பமாய் ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்திருந்தார். ஆண்டவர் அலங்காரமாய், அற்பம் டு அலங்காரம், சொல்லுங்க, அற்பம் டு அற்பம் டு அற்பம் டு. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து. என்ன வார்த்தைங்க? இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, ஹார்ட்ல எழுதுங்க. ஒருவேளை நீங்க பைபாஸ் சர்ஜரி போறதா இருந்தா, ஹார்ட் சர்ஜரி போறதா இருந்தா, டாக்டர் உங்க ஹார்ட்டை கட் பண்ண என்ன வரணும் தெரியுமா? கர்த்தருக்கு டப் டப்னு துடிக்கணும். ஜான் பனியன் என்ற பியூரிட்டியன் ஸ்காலர் சொன்னாரு, இஃப் யூ கட் மை வெயின், the vein will says that the word of God. நீங்கள் என்னுடைய நரம்பை கட் பண்ணி என்று சொன்னால். பியூரிட்டியன் ஜான் பனியன் எழுதின ரட்சணியா திறக்கும் புத்தகம் உங்களுக்கு தெரியுமா தெரியல, செகண்ட் செல்லிங் ஆஃப் த பைபிள். பைபிள் வேதாகமத்துக்கு அடுத்தது விற்கப்பட்டது. அவர் சொல்றாரு, அவரை தூக்கி போட்ட உடனே குழியில பல ஆண்டுகள் அவங்க என்ன கேட்டாங்கன்னாக்கா, நீ சாக போகிற, உனக்கு என்ன வேணும் கேட்டார். எனக்கு ஒன்றுமே வேண்டாம், அந்த சுருள் மாத்திரம் கொடுங்க, வேத வசனம் மாத்திரம் கொடுங்க, அது எனக்கு போதும்னு சொன்னார். ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல ஆண்டுகள். பிட்டுன்னா இப்படிதான் இருக்கும், நேரா உள்ள போடுறது. எவ்வளவு ஒரு வார்த்தை பாருங்க. கர்த்தருக்கு கர்த்தருக்கு கர்த்தருக்கு. இன்றைக்கு பல தொழில்நுட்பங்கள் சமூக ஊடகங்களில் சேர்ந்து பிள்ளைகளை சின்ன பின்னம் பண்ணி எல்லாத்திலும் மாற்றம் மாற்றம் மாற்றம்னு கொண்டு வந்து ஒரே ஸ்லோகத்தை செய்து மொத்தத்தை என்ன பண்ணிட்டாங்க? மாத்திட்டாங்க. நீங்க என்ன செய்யணும் சொன்னாலும் அது அல்ல. கர்த்தருக்கு கர்த்தருக்கு. பிள்ளைங்க போகும்பொழுது சொல்லுங்க, காலையில் எழுந்து போகும்போது சொல்லுங்க, அம்மா கர்த்தருக்கு பயந்து போ. வரும்போது அம்மா கர்த்தருக்கு பயந்து உள்ளே வா. உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் ஒரே ஒரு விஷயம், உங்க சுவாசம் நீச்சி போகும்பொழுது கூட நீங்க என்ன சொன்னா, கர்த்தருக்கு பயந்து ஸ்தோத்திரம் அப்படின்னு ஜீவனை விடுங்க. கர்த்தருக்கு பயந்து. உங்க உள்ள வரும்பொழுது எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு. வெளியே போகும்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற, எனக்கு பயப்படுகிற என் ஜனங்கள். நீ கர்த்தருக்கு பயப்படுகிறதா இருந்தால் என்னவா இருக்குன்னு சொன்னால், உன் சந்ததி கர்த்தருடைய சந்ததியாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழாத ஒரு பரிதாபகரமான வாழ்க்கை அருமையான திருச்சபையே வேண்டாம். செத்து போயிடலாங்க. சொல்றான் ஒருத்தன், செத்து போடா. யூடியூப்ல சொன்ன ஒருத்தனை செத்து போடான்றான். நான் சொல்ல, செத்து போயிடலாம். கர்த்தருக்கு பயமில்லாத வாழ்க்கை எதுவுமே ஒரு ஆணை கூட பிடுங்க வேண்டாம். சில வார்த்தைகளை நம்ம பேச வேண்டியதா இருக்கு. சமூகத்தில் இருந்தாலும் பயந்து தான் பேசுறேன். சில வார்த்தைகளை சொல்ல வேண்டியதா இருக்கு. ஒரு ஆணை கூட என்ன பண்ண வேண்டாம். எல்லாமே அவர் கிருபையா இருக்கு. ஒன்னே ஒன்று தானே ஆண்டவர் கேட்கிறாரு, என் நாமத்துக்கு பயப்படு. நீங்க ஒண்ணு தெரியுமா, நீங்க அவருக்கு பயந்து போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு பயந்தீங்கன்னா என்ன தெரியுங்களா, உங்களுக்கு பாளையம் தெரியாது, பர்வதம் மாத்திரம்தான் தெரியும். உங்களுக்கு பர்வதம் வேண்டுமா, பாளையம் வேண்டுமா? பாளையத்துக்குள்ளே போனால் பாழாய் போகின்ற மேலம், கொட்டு, கும்மாலம், புதுசா ஒரு மாற்றம். எது வருங்க? புதுசா ஒரு மாற்றம். இந்த தேவன் அல்ல, எங்களுக்கு ஒரு மாற்றத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி பாழாய் போகின்ற, பாதாளத்துக்குள் புதைந்து போகின்ற ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒண்ணு தெரிஞ்சு பாருங்க, நான் இன்றைக்கு இவ்வளவு தைரியமா பேசுறேன்னு சொன்னால், கர்த்தருக்கு பயந்து அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய சமூகத்தில் நின்று, அவருடைய ஊழியக்காரனாக அடிமையாக நின்று தைரியமாய் பேசுகிறதுனால எனக்கு வார்த்தை உங்களிடத்தில் ஆவியானவர் கொண்டு போய் சேர்க்கிறார். அல்லேலூயா. மனுஷ ஸ்துதி முகஸ்துதி எல்லாம் கிடையாதுங்க. மனுஷ ஸ்துதி முகஸ்துதியில கிடையாது. ஒன்னே ஒண்ணு, நான் கர்த்தருக்கு பயப்படுகிறதா இருந்தால் இந்த தேசத்தை நான் எழும்ப பண்ணுவேன். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறதா இருந்தால் என் சபை ஊழியத்தை நான் தாங்குகிறவனா இருப்பேன். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறதா இருந்தால் என் சபையின் ஊழியங்களுக்கும், என் சபையின் போதக பிதாக்கும், என் சபை விசுவாசிகளுக்கும் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருந்தால் என் குடும்பத்திற்கு நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். அல்லேலூயா. ஆமாண்டவரே. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை. எந்த சத்தியம்? எந்த சத்தியம்? எந்த சத்தியம்? பெரிய சத்தியம் இருக்கு இன்னைக்கு. சந்து சந்தா சத்தியம். எந்த சத்தியங்க? சந்து சந்தா சத்தியம். சந்து சந்தா சபை. அது அல்லங்க.
அந்த சபையில் ஒரு சத்தியம், இந்த சபையில் ஒரு சத்தியம். ஒரே ஒரு சத்தியம் தான் ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கிறேன். அந்த சத்தியம் எது என்று சொன்னால் அவரை அறிகிற அறிவு, அவருக்கு பயப்படுகிற பயம். ஆமென். அவருக்கு நீங்க பயப்படு பாருங்களேன். நான் இப்ப சொல்றேன் பாருங்களேன், தேவன் இன்னைக்கு உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிற சத்தியம் இது. எனக்கு தெரியாது இல்லையா? அப்போ ஆயத்தப்படுத்தி கொடுத்த சத்தியத்துக்கு ஆவியான சபைகளுக்கு காதுடன் கேட்க கடன்னு சொல்லி இருக்கிறது. அப்போ ஆயத்தப்படுத்துகிற சத்தியம் என்ன? உங்களுக்கு தேவன் கொடுத்துற சபை. ஐயா பிரசங்கிக்கிறாங்க, எத்தனையோ ஊழியக்காரங்க பிரசங்கிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நான் வந்து இருக்கிறேன், 10ல் 1, அதோட இது ஒண்ணா? அது இல்லைங்க. ஒன்னே ஒன்று கேட்கணும், ஆண்டவரே நான் உமக்கு பயந்து பர்வதத்தை மாத்திரம்தான் நான் பார்க்க வேண்டும். பாளையத்தை மனசுல உள்ள வந்துட்டேன்னா பாளையத்தில் என்னத்தம்மா சிந்தை? எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம். இங்க என்ன இருக்கு? அந்த எகிப்தினுடைய இறைச்சி எல்லாம் இங்க இருக்கு. இங்க என்ன இருக்கு? எகிப்தினுடைய பாதிப்புகள் எல்லாம் இருக்கிற அடிமைத்தன வாழ்க்கையை அதைத்தான் விரும்புற நம்ம அந்த சமூகம் பர்வதத்தை எப்படி பார்க்க முடியும்? அன்பானவர்களே, இங்க வந்து தேவ பிரசன்னத்தை அதிகமா நான் உணர்ந்து இருக்கிறேன். அப்ப பாருங்க, சத்தியம் என்ன சொல்லி இருக்கிறது? விடுதலையாக்கும். சத்தியம் என்ன சொல்லுகிறது? எப்படி விடுதலையாக்கும்? அறிந்தால் தானே விடுதலையாகும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் சத்தியம் விடுதலையாக்கும் சொல்லல. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை எந்த சத்தியம்? கர்த்தருக்கு பயந்து. கர்த்தருக்கு இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில், ஆண்டவரை இது நாள் வரைக்கும் நான் பாளையத்தில் இருந்து கொண்டிருந்தேன், பர்வதத்தை பார்க்கவில்லை. ஆனால் இன்றைக்கு நான் பர்வதத்தை பார்த்து சொல்லுகிறேன், உமக்கு பயந்து. சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? கண்களை மூடி தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்தில் உணர்வுகளாக பரிசுத்தாவின் வல்லமையும் அபிஷேகத்தையும் உடையவர்களாக இருந்தால் மாத்திரம் சொல்லுங்க. துணிகரமான பேசுகிற எந்த வார்த்தைக்கும், பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசுகிற எந்த வார்த்தைக்கும் மன்னிப்பே கிடையாது. நீ பயந்து பாருங்க, பயப்படுங்க. கர்த்தாவே என் இருதயத்தை நான் பயந்து உமக்கு முன்பாக ஊற்றுகிறேன் சொல்லி ஊற்றுங்க. உங்களுடைய இருதயம் உடைக்கப்படும், உங்கள் வாழ்க்கையில விடுதலை கிடைக்கும், உன் குடும்பமும் மாறும், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும், உன் கணவர் தொடப்படுவார், உன்னுடைய நோய்கள் எல்லாம் வியாதிகள் எல்லாம் விடுதலை கிடைக்கும். பிரசன்னத்தில் உணருங்க. ஆவியானுடைய அபிஷேகத்தில் இருக்கும் என்று சொன்னால், அந்த ஆவியின் அனுகிரகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் பயப்பட. ஆண்டவரே இது நாள் வரைக்கும் கடின இருதயம் கொண்டிருந்தேன், என் இருதயம் மன கடினத்தின் நிமித்தம், என் இருதயம் மன கடினத்தின் நிமித்தம் உம்முடைய பர்வதத்தை நான் நோக்கி பார்க்கவில்லை. வேதம் சொல்லி சங்கீதக்காரன் சொல்றான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், அந்த பர்வதத்தை நோக்கி மட்டும்தான் பார்ப்பேன். ஏனென்று சொன்னால் அந்த பர்வதத்தை நான் பார்த்து விட்டால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிற கர்த்தரிடத்தில் மாத்திரம் எனக்கு ஒத்தாசை வரும். யாருமே கிடையாது. பாளையத்துல போனா நிறைய பேர் இருப்பாங்க, சொந்தக்காரர் இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க, இவங்க இருப்பாங்க. ஆண்டவரே, கரங்களை கீழே போடுது. பாளையத்தை பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா மாமா மச்சான் அவன் இவன் எல்லாமே இருப்பான். ஆனா பர்வதத்துல எதுவுமே இருக்காது. மோசேயினுடைய தேவனாகிய கர்த்தர், ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தர், முச்செடியின் நடுவில் தோன்றின கர்த்தர் அங்க பாப்பா. நீ யாரை பார்க்க போறீங்க? அவரை பார்த்தால் உன் வாழ்க்கையில விடுதலை, பயம் இல்லை. இன்னொரு விஷயம் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு என்ன உண்டு? ஞானம் உண்டு. கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு இன்னைக்கு ஞானம் இல்லை. அன்பானவர்களே, நான் ஒரு 7 காரியம் கர்த்தருக்கு பயப்படுறது மட்டும் பார்த்தீங்க சொன்ன என்ன சொல்லுவது இருக்கு பாருங்க. நீ காலையில் தியானிக்கும் ஆண்டவர் சமூகத்தில் வந்து கொண்டு பேசின வசனம் வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தால் ஞானத்தின் ஆரம்பமாம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு நீதியின் சூரியன் உதிக்குமா, கர்த்தருக்கு பயப்படுவருடைய ஆயுசு நாட்கள் பெருக பண்ணுவாராம், கர்த்தருடைய நாமத்திற்கு பயப்படும் போது அவருடைய இரக்கம் கிடைக்குமா, கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படும் பொழுது நாம் பாக்கியவான்களா இருப்போம். பாக்கியவான்கள். You are the blessed. Blessed என்று சொல்லப்படும் போது நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஆசீர்வதிக்கப்பட்ட இருக்கிறது. அதுக்கு அடையாளம் என்ன தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய கர்த்தர், முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர், உடன்படிக்கையின் தேவனாகிய கர்த்தர், வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுகிற தேவனாகிய கர்த்தர், உங்களுக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவனாகிய கர்த்தர்
தாவீதுக்கு சிங்காசனத்தை ஏற்படுத்தின கர்த்தர் இம்மானுவேல் என்று தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் சொன்ன வார்த்தையினுடைய தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அது வேணுமா வேண்டாமா? சொத்து சுகம் எதுவுமே எனக்கு பெருசு இல்லை, என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு வேண்டும். கர்த்தருக்கு பயந்ததுனால தாங்க அவர் எங்களை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்னு சொன்னாங்க. கர்த்தருக்கு பயந்ததுனால தான் சிங்கக்கபி கூட எதுவா தெரியல, சிங்கக்கபி கூட சாவின் கபியாக தெரியவில்லை, சிங்கக்கபி ஜெயத்தின் கபியாக தானியேலுக்கு இருந்தால். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவத்தை மைப்படுத்துவோமா? ஒரே ஒரு வார்த்தைங்க, நான் காலை தியானித்து கொண்டே இருக்கிறேன், ஆண்டவர் ஈட்டியத்து குத்துற மாதிரி நறுக்குன்னு குத்த, மகனே இதுதான் பேச போற நீ கர்த்தருக்கு பயந்துன்னு. எல்லாரும் சொல்லலாம், நான் இந்த வசனம் நிறைய படிச்சிருக்கிறேன்னு. நீ வசனத்தை வசனமா படிச்சிருக்கிறோம். எப்படி படிச்சிருவோம்? கர்த்தருக்கு பயந்து அந்த ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் நடக்கும்போது, வைபவ காரியம் நடக்கும்போது கர்த்தருக்கு பயப்போது. ஒரு விஷயம் தெரியுங்க, கர்த்தருக்கு பயந்தால் மட்டும் போதாதுங்க, அடுத்தது என்ன இருக்கு பாருங்க. கர்த்தருக்கு பயந்து அதான் முக்கியம். நீ கர்த்தருக்கு பயப்படுன்னு சொல்லக்கூடாது. ஐயோ நான் கர்த்தருக்கு பயப்படுறேன் இல்லையா? கர்த்தருக்கு பயந்தால் ஆட்டோமேட்டிக் என்ன ரிசல்ட்? டான் டீட்டா காஸ் டீட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? அன்னைக்கு படிக்கும்போது. இன்னைக்கு விமானங்கள்லாம் இயக்குது இல்லையா? அந்த சைன்ல தான் போயிட்டு கொண்டு இருக்கிறது. 2 நியமங்கள் இருக்கிறது. ஒன்று, கர்த்தருக்கு நான் பயந்தா அவர் வழியில் நடப்பேன். நான் கர்த்தருக்கு பயப்படலைன்னா அவர் வழி நடக்க மாட்டேன். 2 பேரலல் தான். இப்போ ட்ரெயின் போது வச்சுக்கிட்டுங்களேன், ட்ராக்ல 2 தண்டவாளம் இருக்கணுமா, இருக்க கூடாதா? இல்லைங்க, ஒன்று மட்டும் நான் போவோம், ஒரு வீலில் தூக்கிட்டு போவோம்னு சொல்ல முடியுமா? கர்த்தருக்கு பயந்தால் அடுத்தது என்னங்க அவர் விளைவு? அவர் வழிகளில் நீங்களே சோதிச்சு பார்த்துங்க. என்னங்க நான் சோதிச்சு பார்த்துக்கிறேன். நான் கர்த்தருக்கு பயந்தா அவர் வழியில் நடப்பேன். அவர் வழியில் நடக்கலைன்னா கர்த்தருக்கு நான் சமநிலை பிரமாணம் வேதம் சொல்லுகிறது. வேத வல்லுநர்கள்லாம் இறையிலர்கள்லாம் சொல்லும்போது சமநிலை பிரமாணம் வேதம் கொடுக்கிறது என்ன? வேதம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இப்படி சாஞ்சிட்டே இருந்தா நான் கர்த்தருக்கு மட்டும் பயப்படுறேன், ஆனால் அவர் பிரியமில்லாமல் நடக்க மாட்டேன்னு சொன்னா அது முட்டாள்தனம். நான் கர்த்தருக்கு பிரியமா நடப்பேங்க, உபாசிப்பேன், ஜெபிப்பேன், கொடுப்பேன், எல்லாம் செய்வேன், ஆனால் கர்த்தருக்கு மட்டும் நான் பயப்பட மாட்டேன். எப்படி அது சாத்தியம்? உங்க மூக்கில் 2 எத்தனை ஹோல்ஸ் இருக்கு? ஏதோ ஒன்று வச்சுங்க, எவ்வளோ நேரம் இப்படியே வச்சு ப்ரீத் பண்ணி பாருங்க. அன்பானவர்களே, நமக்கு 2 இருக்கு. எல்லாமே என்ன கடவுள் கொடுத்துருக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னா சரீரம் பிளஸ் ஆத்துமா, ஆவி பிளஸ் ஆத்துமா. ஒன்னோட பார்த்தீங்களா? சமநிலை பிரமாணம், கணவன் மனைவி. பாருங்க அந்த பேரலல் பார்த்தீங்களா? ஆண்டவர் கொடுத்திருக்கிறது பொறுத்தீங்களா? பிதா குமாரன், குமாரன் பரிசுத்தாவியானவர், பரிசுத்தாவினர் குமாரன். எப்படி அந்த பேரல் வருங்க இணைந்து பார்த்தால். எபிரேயருடைய இலக்கியத்தில் அப்படி பார்க்கும்போது அப்படித்தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக நீங்க சொல்ல என்ன பண்ண முடியாது? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில். அப்போ விளைவு என்ன? கர்த்தருக்கு பயந்தா அவர் வழி நடப்பீங்க, அவர் வழி நடந்தா கர்த்தருக்கு பயப்படுங்க. இதனுடைய ரிசல்ட் என்ன? பாக்கியவான்கள் பாட்டு ஒன்று கூட இருக்கு இல்லையா? பாக்கியவான்கள், we are blessed. அதுதாங்க திரும்ப சொல்ற பாருங்க. பாக்கியவான் என்றது தமிழனுடைய பொறுப்பு, பெயர், பொறுப்பு. ஆனால் ஆங்கிலத்தில் blessed blessed என்று சொல்லப்படும் போது அது எபிரேய மூலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் உடன்படிக்கையின் சொந்தங்கள். உடன்படிக்கையின் அது வேணுமா? அதான் தான் ஆண்டவர் சொன்னார் யோவான் 1ஆம் அதிகாரத்தில். யோவான் 1:12 எடுத்து பாருங்க, என்ன சொல்லப்படுகிறது? யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பாருங்க. அன்றியும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். திரும்ப பாருங்க, வேத வசனங்கள் வாசிக்கும் பொழுது அப்படியே என்ன பண்ணணும்? லோவா நிறுத்தி படிக்கணும். வேர்ட் ஸ்டடின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? எர்மெட்டிக்ஸில் படிக்கும்போது வேர்ட் ஸ்டடி ஒவ்வொரு பாதமா ஃபர்ஸ்ட் படிங்க. அன்றியும் அவருடைய ஆவதான். இப்போ தெரியுதுங்களா? அவருடைய நாமத்தின் மேல் போது என்னுடைய நாமத்திற்கு என்ன சொல்றாருன்னா, பயப்படுற எவரோ அவர் மேல் நீதின் உதிக்கும். என் நாமத்தின் மேல், என் நாமத்தில் ஐயா சொன்னாங்க பார்த்தீங்களா ஜெபத்தில்,
என் நாமத்தினாலே நீங்கள் கேட்பீர்கள். நீங்க நாமத்தினால் எதை கேட்பீர்களோ அதை என்ன பண்ணுவீங்க? அப்ப கிடைக்கலன்னா நானு கேட்கல, நான் கேட்கலன்னா நான் என்ன பண்ணல? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமா இல்லை. ஐ மீன் அவருடைய நாமத்தின் மேல் நான் பிரியம் இல்லை. பிரியமா இருந்தா கேட்போமா? பிரியம் இல்லைன்னா கேட்போமா? புதுசாக ஐயா இன்னொரு வாரம் தமிழ்ல சொன்னாங்க, காதலர் சொன்னாங்க. ரா கிருட்டின பிள்ளை பாடும்பொழுது அவரில் நான் காதலாய் இருப்பேன். புலமை எல்லாம் பழைய இலக்கியங்கள்லாம் படிக்கும் பொழுது என் காதலனே என் மனவாளனேன்னு பாடினாங்க. உன் நேசர் யாருங்க? அவரு உங்களுக்கு காதலன், உங்கள் நேசன், உங்கள் மனவாளன். ஏங்க நீங்க பிரியமா இருந்தா கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களாங்க? பிரியம் இருந்தாதாங்க கேட்கவே முடியும். நீங்க ஒன்னா சரி ரொம்ப பிரியமா இருப்பாருங்களேன், வீட்டில் போன் பண்ணுவார், அவர் கிளம்பிட்ட உடனே, மா நான் கிளம்பிட்டேம்மா, ஏதாவது வேணுமா? நாங்க வரும்பொழுது அது வாங்கிட்டு வந்துருங்க. இதே பிரியல சண்டை வச்சுங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நேராக வண்டி எடுத்துன்னு எங்கன்னு விடுவாரு? வீட்டில் விடுவார். ஆமா வந்துட்டியா வீட்டுக்கு? வரும்போது ஃபோன் கூட பண்றது இல்லை. ஏன் வரணும்? அங்க பிரியம். தம்பி எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும், எனக்கு பாட்டு பாட தெரியாது, ஒரு போதிக்கவும் பிரசங்கிக்கவும் தான் தெரியும். பிரியமானவனேன்னு பாட்டு மட்டும் நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. அந்த பாட்டு பாருங்க எவ்வளோ அழகாக பெர்க்மன் செய்யாது எழுதியிருக்கிறாங்க. அந்த பாட்டு ஒரு சில வரிகள் மட்டும் பாடலாமா? எப்படி பாடணும் பாருங்க, அது உணர்ந்து பாடணும். நீங்கள் பிரியமா இருந்தால்தான் அவருடைய நாமத்தினாலே கேட்க முடியும். ஸோ கரங்களை தட்டி அவருடைய நாமத்துக்கு மகிமையாக அந்த பாடலை பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. நீங்க பிரியமே என் ரூபோதியே எழுந்து வா உன் நேசரை சந்திக்க என்ற எண்ணம் இருந்தால் ஒரு சில வரிகள் ஒரு சில நிமிடம் மட்டும் பாடலாம். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவி தரும் பட்டயத்தை, ஆவி தரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவரே உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவரே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. இந்த பாட்டு திரும்ப திரும்ப பாடுவோம், வசனத்தை வாசிச்சுட்டு பாடுவோம். வாசிக்கலாமா? லூக்கா 1 அதிகாரம் 50 வசனம் எடுத்து பாருங்க. இன்றைக்கு சத்தியமற்ற சந்ததியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நம்ம எந்த சந்ததி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சத்தியமற்ற, சத்தியமில்லாத சபை உண்டு, ஆனால் சத்தியமில்லை. சத்தியத்தை விசுவாசிக்கிற மனதில்லை, சத்தியத்தை உணர்ந்து கொள்ளாத உணர்வு இல்லை, சத்தியத்தை நேசிக்காத இருதயம் எனக்கு உண்டு. சபையிலே இருக்கிறேன், ஆனால் சத்தியத்தை அறிந்து கொள்ள மனம் இல்லை. பாருங்க, அவருடைய இரக்கம், அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு. ஆமென். தலைமுறை தலைமுறைக்கும். ஆமென். அருமையானவர்களே, இன்றைக்கு அது பண்ண என்னது சட்டப்படி? ஆனால் திருச்சபையிலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திலே வருகையில பார்த்தோம்னு சொன்னால் அபார்ஷன் என்ற வார்த்தை இருக்கிறது கிரேக்க பதத்தில். You are killing, you are destroying your generation, your descendants. எத்தனை பேர் VBS இந்த வாட்டி கொண்டாடினீங்க?
கடந்த நேரத்தில் நான் பல்லாவரம் போகும்பொழுது அதை பற்றி பேசியிருந்தேன். 1852ஆம் ஆண்டிலே மேரி மெக்லாய்டு என்றவங்க ஒரு பெண்மணி ஆரம்பித்தது தான் VBS 1952. அதற்கு பிற்பாடு 1961 அது இம்ப்ளிமெண்ட் செய்து 71 ஆண்டுகளில் அது நல்லா வந்துச்சு. ஆனால் 1961 திருநெல்வேலி மாவட்டத்தில் அருமையான தோடர் வில்லியம்ஸ் ஐயா, இன்னும் சாம் கமலேசன் அண்ணா, எபில் ஜெபசிங் அண்ணா எல்லாம் உருவாக்குனாங்க, நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணாங்க விடுமுறை வேதாகம பள்ளி. அந்த விடுமுறை வேதாகம பள்ளி தாங்க சபைகளை கட்டி எழுப்புச்சு. அல்லேலூயா. VBS உங்களுக்கு எந்த ரிசல்ட்டை கொடுத்துன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு அனலிஸ்ட் ரிப்போர்ட் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். யாரெல்லாம் டீச்சராக இருந்தீங்க கரங்களை ஊற்றுங்க. VBS நடந்ததுங்க, நடந்துச்சு. யார் டீச்சராக இருந்தீங்க VBSல? நான் டீச்சராக இருந்தீங்க. உங்கள் பிள்ளைங்க கூட எப்படி பழகுச்சு? உங்ககிட்ட சண்டே பிள்ளைங்க வந்துச்சு இல்லையா? VBS சண்டே கிளாஸ் பிள்ளைங்க எப்படி இருந்துச்சு? நீங்கள் போனோன்னு டீச்சர் அப்படின்னு கை கூப்பிடுவாங்க. என்றைக்குமே டீச்சர் தாங்க. அந்த VBSல சண்டே கிளாஸில் நீங்கள் தச்சிருந்தா ஒன்று சொல்கிறேன் பாருங்க, அதான் சொன்னேன். ஒரு சபை ஒரு VBSல வெற்றி பெற்று விட்டால் அது அடுத்த தலைமுறை வரைக்கும், அடுத்த வருஷம் வரைக்கும் அந்த ஊழியம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. தயவு செய்து உங்களுடைய சிறு சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களை தயவு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, VBS விடுமுறை வந்தோன்னா ஃபங்க்ஷன் வச்சிட்டாங்க, கிட்டார் கிளாஸ் அது இதுன்னு வச்சு அப்படியே டைவர்ட் பண்ணிட்டாங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு தொல்லையா இருந்தது பிள்ளைங்க. என்னன்னா VBS வந்தா என்ன பண்ண போறோம், ஓடி போயிடு, ஸ்கூல்ல இருந்து எங்க உயிரை வாங்காத, வீட்டில இருந்து உயிரை வாங்காது, ஸ்கூல் லீவ் விட்டா ஐயோயோ ஏன் பக்கத்துல சர்ச்சிடா VBS ஓடு. ஏன்னா அங்க போய் மத்தியானம்லாம் அரட்டை அடிச்சு சாயந்தரம் வரும் பிள்ளைங்க அம்மா அம்மா ரிலாக்ஸா இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஊருக்கு போவாங்க. ஆனால் அந்த நேரங்களிலே பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வசனத்திலே எல்லா காரியம் தெரிந்து சின்ன விதை போட்டிருக்கு. பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் எழுந்திருக்கிறாங்க தெரியுங்களா? இந்த சண்டே ஸ்கூல் மூலமாக, சிறு பிள்ளைகள் மூலமாக. தயவுசெய்து அருமையான திருச்சபையே ஒன்று தெரியுங்களா, நீங்கள் எத்தனை பேர் இருக்கோ அத்தனை பேர் சண்டே ஸ்கூல் டீச்சராக வாங்கல, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்களோட பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஊழியக்காரனாக பார்க்கும், உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுற ஜனமாக உங்களை பார்க்கும். அது மாத்திரமல்ல, நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமாக சாட்சியாக நீங்கள் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஊழியக்காரர்களாக உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்துவீங்க. நீங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சரை இங்கே வரலன்னு சொன்னால், சிறு பிள்ளைகள் ஊழியத்தில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளன்னு சொன்னால் நீங்கள் எதுவுமே செய்யலைங்க. போவேண்ணா பரவாயில்ல, கிராம ஊழியத்துக்கு போகிறீங்க, எல்லாமே செய்யுங்க, ஓகே. ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, உங்கள் சொந்த சபையில் நீங்கள் ஒரே ஒரு பிள்ளையை கூட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாமே சொல்லி பாருங்க. இன்றைக்கு உங்களையும் உங்கள் சந்ததியும் தலைமுறையும் அழித்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு நூதன கருவி வெளிப்படுத்தும் விசேஷத்தில் ஒரு முத்திரை உடைக்கப்பட்டது போல இதுக்கும் ஒரு முத்திரை இருக்கு. இன்றைக்கு சபைக்கு தசமமாகவும் கொடுக்க முடியவில்லை. ஒரு வீட்டில் 4 செல்போன் இருக்கு, 4x400 1600 ரூபாய் தசமமாகவும் கொடுக்க முடியுதோ முடியலையோ, ஆனால் 1600 ரூபாயை தலையை வச்சாவது கொடுத்து ரீசார்ஜ் பண்ண நிலைமையில இருக்கிறோம். ட்ரை டு அவாய்ட். இதுல மாற்றம் கொண்டு வாங்க. சேஞ்ச் தி மோட். இதை நீங்க ஒழிச்சிட்டீங்கன்னா, நீங்க 1600 ரூபாய் இன்ட்டு 12 போடுங்க, எவ்வளோங்க ஆச்சு கணக்கு பாருங்க. பல ஆயிரங்கள். அந்த பல ஆயிரம், ஒரு சபை பல ஆயிரம் கொடுத்தால் 100 சபை விசுவாசி வச்சிருங்க, ஒரு 10,000 இன்ட்டு 100 பேர் 1,00,000 ரூபாய். கட்டிடம் கட்டப்படுமே, திருச்சபை ஊழியங்கள் ஸ்தாபிக்கப்படுமே, வட இந்தியாவிலே அநியாயமாக அழிந்து கொண்டிருக்கிற மக்கள் சந்திக்கப்படுவார்களே, கிராமங்களிலே வாழ வசதி இல்லாமல் நொந்து கொண்டிருக்கிற, மருத்துவமனைகளிலே வாழ வசதி இல்லாமல் நொந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு சுவிசேஷம் செல்லுமே. நீங்கள் கொடுக்க வேண்டிய தேவனுக்குரிய தேவனுடைய பர்வதத்துக்கு போக வேண்டிய காரியத்தை இந்த பொல்லாத இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்ணுது, உங்களை வஞ்சித்து விடுகிறது. ஒரே ஒரு வியாதியில, கொள்ளை நோயில பிளானை போட்டு அழகா கார்பரேட் செக்டர் கொண்டு வந்து கொள்ள அடிச்சு, ட்ராய் டெலிஃபோன் என்னது இருக்கு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இருக்கு. அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா டெலிகம்யூனிகேஷன் அத்தாரிட்டி என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், ஒரு அக்ரிமெண்ட் நம்ம கொடுக்கப்பட்டாங்க, இட்ஸ் லைஃப் டைம் இன்கமிங், அவுட் கோயிங் ரீசார்ஜ் பண்ணலாம் பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கு எந்த சட்டம் இருக்கிறது, நீ பண்ணலாம் அடுத்த நாள் கட்டு, இமிடியேட்டா கட்டு, ஓடிபி வர எதுவுமே வராது. யார் கேட்க முடியும், எந்த அரசாங்கத்தில் போய் முறையிட முடியும்? ஒன்று சொல்றேன் பாருங்க, திருச்சபையிலிருந்து மாற்றம்தான் விடுதலை வரும்.
திருச்சபையிலிருந்து மாற்றம்தான் காரியம் மாறும். அதற்கு நீங்க செய்ய வேண்டிய தெரியுமா? நான் கர்த்தருடைய பருவத்தை நோக்கி பார்ப்பேன், கர்த்தருக்கு பயப்படுவேன். நீங்க சொல்லி பாருங்க, ஆண்டவர் சொல்லுவார், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியம் உதிக்கும் என்று சொல்லி, என் நாமத்துக்கு பயப்படுகிற நான் கண்ணோக்கி பார்ப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்க எப்போ உங்க ஆண்டவர் சமூகத்தில் உங்களை கண்ணோக்கி அவர் பார்க்க நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களோ, அப்போ உங்க குடும்பம் சந்திக்கப்படும், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும். இப்ப பாருங்க, பின்னாடி வாசிக்கலாம் பாருங்க, 2ஆம் வசனம் பாருங்க. அருமையானவர்களே, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அந்த பேலன்ஸ் சமநிலை வாழ்க்கை பார்த்தோம். என்ன? அவன் வழிகள்லாம் எப்படி இருப்பான்? கர்த்தருக்கு பயப்படும் மனுஷன் இவ்விதமாய் பாக்கியவான், அவன் இவ்விதமா எப்படி ஆசீர்வதிப்பான் பாருங்க. உன் கைகளின் பிரயாசத்தை உன் கைகளின் பிரயாசத்தை ஒரு நிமிஷம், உன் கைகளின் பிரயாசம் சொல்லுங்க. என் கைகளின் பிரயாசம். நீ சாப்பிடணுமா, பக்கத்துக்கு போகணுமா? உன் கைகளின் பிரயாசம் சொன்னா தேவனுடைய சபைக்கு என்று கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் யாருக்கோ நான் கொடுக்கிறேன். அடுத்தது, தேவன் என்னுடைய கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுறதற்கு இடம் கொடுக்காம யாருக்கோ அழிவுக்கு நான் கொடுக்கிறேன். அழிவுக்கு நான் கொடுக்கிறேன். அநியாய வட்டி, கடன், இது எல்லாவற்றையும் அவாய்ட் பண்ணுங்க. டப்பு டப்புன்னு நீங்க நல்ல ஒரு 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 மிக்சி கிரைண்டர் எடுத்துடுறீங்க, உடனே போடுறான் பாருங்க, எலிஜிபிள் லோன், எலிஜிபிள் லோன், எலிஜிபிள் லோன். அப்படியே எண்ணத்தை கொடுத்து சரி வாங்கிடலாம், ஒரு கார் தானே வாங்கிடலாம், ஒரு இது தானே வாங்கிடலாம். அன்பானவர்களே, நான் சொல்றேன், கடன் வாங்கி கூட கல்யாணம் பண்ணாதீங்க. கர்த்தருக்கு பயந்து கல்யாணத்தை பண்ணுங்க. சொல்லலாமா? கர்த்தருக்கு பயந்து நான் கல்யாணத்தை பண்ணணும் தேவையில்லைங்க. நீங்க நம்புவீங்களா? வெறும் 500 ரூபாய் வச்சு என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணேன். எவ்வளோங்க? 500 ரூபாய். அதுல கூட பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் ஆட்டோக்கு போயிடுச்சு. 200 ரூபாய் தான் அந்த மண்டபத்துக்கு போகும்பொழுது. எங்க வீட்டில் சொன்னாங்க, வெறும் 500 ரூபாய் வச்சு கல்யாணம் பண்ண முதல் ஆள் நீதான் ஏன் அப்படின்னு. கடன் கடன் எல்லாம் கேட்டேன், ஓடினேன், அங்கங்க கேட்டேன். ஒருத்தர் சொன்னேன், பிரதர் ஐயா நீங்க ஊழியக்காரங்க, ஐயோ என் கார் லைசன்ஸே நான் வச்சு கொடுத்தேன். ஐயா அது என்ஓசி வரலங்க, அது தரமாட்டாங்களான்னு. இன்னைக்கு சாயந்தரம் சொல்றாரு, நாளை மறுநாள் சத்திரத்துக்கு கொடுக்கணும், கேட்டரிங் கொடுக்கணும். எப்படி பண்ணுவீங்க? உடைஞ்சிட்டேன், நின்று போயிடுமான். ஆண்டவரே ஆனால் ஆண்டவர் நடத்தினார். அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயந்து, ஆண்டவரே நான் பிரயாசம், என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடணும். 2 வச்சுக்கிறீங்க, தசம் பாகமும் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்குன்னு ஒரு சேவிங் வைத்துக்கொள்ளுங்க. என்ன வச்சிருங்க? தசம் பாகத்தை வச்சிருங்க. ஒரு சேவிங்கில் போட்டு வைங்க. 10 ரூபாய், 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய் பரவாயில்லைங்க, உங்கள் லைஃப் லாங்காக போட்டு வைங்க. 4 நம்பர் இருக்கா, பரவாயில்ல, கட் பண்ணுங்க, டிஸ்கனெக்ட் பண்ணுங்க. அவனுக்கு தானே வேணும், வச்சுக்கோங்க. அதை விட ஒரு சின்னதாக ஒரு லேப்டாப்போ ஒரு ஏதோ ஒரு பொருள் வீட்டில் வச்சுட்டு பிள்ளைங்க கண்ணு முன்னாடி பார்க்குற மாதிரி வச்சுக்கொள்ளலாம். எந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தது? இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்குறாங்க உங்களுக்கு தெரியுமா? பாஸ்வேர்டு, பேட்டர்ன் லாக் என்னமோ போட்டு. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் மனுஷனுக்கு பயப்படுவானா? மனுஷனுக்கு பயப்படுது கண்ணி வருவிக்கும் இல்லையா? வீட்டுக்காரர் தானே பார்க்கட்டுமே, மனைவி தானே பார்க்கட்டுமே, ஓப்பன்ல வைங்களேன். சில முக்கியமான தகவலுக்கு வெளியே போறோம், நம்ம லாக் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை, அது ஓகே. ஆனால் இதை எதற்காக உங்களுடைய பயமாக நீங்க மாத்துகிறீங்க? இன்றைக்கு உலகமே கலங்கி கொண்டிருக்கிறது. உலக பொருளாதார வல்லுநர்கள், எக்கனாமிக்ஸ் அனலிஸ்ட் எல்லாமே பயப்படுறாங்க. இதனால் குடும்பங்கள் நாசமாய் கொண்டிருக்கிறது, ராஜ்யமே மாறிக்கொண்டிருக்கிறது. கண்ணு மூடி கண்ணு திறக்கல, உளவுத்துறை கூட கண்டுபிடிக்க முடியல. ஒரே நிமிஷத்துல 3 நாள் 2.5 கோடி பேர் ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, 2.5 கோடி பேர் ஃபாலோவர்ஸ் ஆயிட்டாங்க. எதை நோக்கி போய் நம்முடைய பிள்ளையே நமக்கு சொந்தமா இருக்குதான் தெரியல. பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சொல்ல, அம்மா இது நீ வச்சிருக்கிறேன்னா, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மட்டும்தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்படியே கொச்ச நிறைய மெசேஜ். பசுத்தவான்கள் போதகர்கள் யாருன்னா ஊழியத்தை அனுப்புவதற்கு அந்த காரியம், ஜிபே வச்சிருப்பேன், வாட்ஸ்அப் வச்சிருப்பேன், வேற இந்த இன்ஸ்டாகிராம்ஸ் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதை பற்றி ஜிமெயில் வச்சிருப்பேன், மெயில் பண்ணணும்னு சொன்னான். அன்பானவர்களே, சொல்லிக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு. வேற எதற்குள்ளேயும் போகக்கூடாது, எதற்குள்ளேயும் போகக்கூடாது. ஏன்னு சொன்னா, நீ கர்த்தருக்கு பயப்படுறது உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவதற்கு தான் ஆண்டவர் உங்களை அனுமதிச்சிருக்கிறாரு தவிர மற்றவங்களுக்கு போய் சாப்பிட்றதுக்கு இல்லை. இதை போட்டு இதை ஒன்று அமுக்குன்னு அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் வரும், ஸ்பேம் மெயில்ஸ் வரும் பாருங்க. என்னது, நீங்கள் இதை அனுப்புனா
ஊழியக்காரர்கள் சபை விசுவாசியின் பேர்ல வருவாங்க. நான் இதை அனுப்புனேன்னா 10 பேருக்கு அனுப்புனேன், எனக்கு 1,00,000 வந்து பொய் சொல்லி அனுப்புவார். இவர் சொல்ல 1,00,000 நமக்கு வருமானம். எதுக்குங்க மற்ற வீட்டு சொத்து, மற்ற வீட்டு காசு பக்கத்திலே வந்து கொடுக்குறேன், எதுக்கு வேணும் சொல்லுங்க? அதுவும் மகளிர் குழு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க வாயேன் சும்மா, ஐயோ அவங்க கொடுக்குறாங்க சும்மா 10, அது ஏதாவது நீ பண்ணிக்கலாமே பாரு, நகை வாங்கி போட்டுக்கலாம் பாரு. அருமையான ஆலோசனைகள். சங்கீதம் 1:1 வாசிக்கலாமா? வா, எடுத்தவொன்னா அடிக்கிறாங்க பாருங்க. வேதத்தை பார்த்து வாசிங்க. ஆமா 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 துன்மார்க்கனுடைய அதெல்லாம் சொல்லு. சி அந்த அக்கா ரொம்ப நல்லவங்க, அந்த அண்ணன் ரொம்ப என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. என்னங்க எப்படி? என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய கற்பனைகளின்படி நடந்து என்னோட இருக்கிறவன் தான் நான் சிநேகிதனா இருப்பேன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு யாரு பெஸ்ட் ஃப்ரெண்டு? என்ன சொல்லுது? ஆலோசனை அப்படி படிக்கூட தப்புமா. அப்படிலாம் நீங்க இப்படி சொன்னீங்கன்னாக்கா வந்து மக்கள்ல வந்து கோச்சிப்பாங்க. என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆலோசனைப்படி நடவாமல், அப்புறம் அப்படி கூட சொல்லக்கூடாது. என் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க வழி நடவாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்கள பரியாசம் பண்ணக்கூடாது. நான் 3 போட்டிருக்கிறேன். துன்மார்க்க ஆலோசனை யூடியூபு, நான் நிறைய இதெல்லாமே எழுதி போடுவேன். துன்மார்க்கம்னா யூடியூப், அதில் இல்லாத விஷயமே கிடையாது. நீங்கள் எப்படி வண்டி ஓட்டணும் ஆன் பண்ணி கொடுங்களேன், அது சொல்லிக் கொடுக்கும் இல்லை? இப்போ ChatGPT ஏஐலாம் வந்துடுச்சு. ஆனால் யூடியூப்பில் முதலில் நீங்கள் காரை ஸ்டார்ட் செய்து அதற்கு இந்த கியரை போட்டு வண்டியை கிளச்சை மெதுவாக அனுப்பிச்சு ஆக்சிலேட்டர் கொடுங்கண்ணா. நீங்கள் அப்படி ஓட்டுனீங்க, எங்கே போய் விடுவீங்க வண்டியை? எங்கே போய் விடுவீங்க வண்டியை? இதெல்லாம் சொன்ன மாதிரி அதை ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிலேட்டர் ஆன் பண்ணி எங்கே போய் வண்டி எங்கே போய் விடும்? எதிர்க்க இருக்கிற எவன் மேலானா மோதும், இல்லைன்னா மரத்தில் இடிவி செவுத்தில் இடிச்சிருவீங்க. அதுக்குன்னு டிரைவிங் ஸ்கூல் இருக்கு, ட்ரைனிங் இருக்கு இல்லையா? யூடியூப், ட்விட்டர், ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா, நமக்கு தேவையான தகவல்களை மாத்திரம்தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். ஆண்டவர் படைக்கும் பொழுது என்ன படிச்சாரு? நன்மை தீமை அறியத்தக்க. ரைட்டுங்களா? ஆண்டவர் சொல்லு வச்சிருக்கிறார், டேய் அதை நீ சாப்பிடாத, ஏற்ற காலத்தில் உனக்கு ஞானம் கிடைக்கணும். அவசரப்பட்டு அவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறானோ என்பதை ஆராய்ந்து செய்வதற்கு முன்பாக இவன் என்ன பண்ணிட்டான்? ஆதாம் என்ன செய்தான்? கர்த்தருக்கு பயந்து நடப்பதற்கு ஆலோசனை தீர்ப்பதற்கு முன்னாடியே அந்தம்மா உஷாரா என்ன பண்ணிட்டாங்க? ரூட்டு போட்டாங்க. அந்தம்மா என்ன பண்ணாங்க? உஷாரா அங்கேயே சங்கீதம் 1:1 வந்துச்சு. சங்கீதம் 1:1 வந்துச்சு. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல். அங்க பரியாசக்காரன் இல்லை, ஆனா அவன் தான் பரியாசக்காரன். என்னது? நீங்கள் சாப்பிடும் நாளிலே தேவர்களை போல இருப்பீங்க. துன்மார்க்க ஆலோசனை எப்படி வந்துச்சு? அப்படிதான். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பாவிகளோட என்ன சொல்றது? இன்னையில இருந்து நீ இப்படி இருப்ப. எவ்வளவு அருமையா இருந்துச்சு பாருங்களேன். ஆண்டவர் சொன்ன நன்மை தீமை அறியத்தக்கதாக அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி அவன் வளரணும் நினைச்சா கர்த்தருக்கு பயப்பட ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு நீங்கள் பயப்படுவா இருந்தார் சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு பயப்படுறது. கர்த்தருக்கு பயந்து நீங்க என்னைக்கு கர்த்தருடைய பயந்து இருக்கிறதோ அவர் வழிகள் எல்லாம் இருக்க பத்தி பார்த்தீங்களா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிறேன்னு சொன்னா எவன் பயப்படுகிறானோ அவன் வழியில நன்மை தீமை அறியத்தக்கதான ஞானம் என்ன இருக்கும்? இருக்கும். அல்லேலூயா. அன்பானவர்களே, அவர் பயப்படாம, அவருக்கு பயப்படாம நீங்க என்ன பண்ண முடியாது? ஜட்ஜ்மென்ட் பண்ணவே முடியாது. என்னன்னா அவர் ரொம்ப என் மேல பிரியமா இருப்பார், அட்ராக்ஷனா இருப்பாருங்க. ஐயோ காலையில ஒரு SMS, ஐயோ மாலையில ஒரு SMS. அவர் SMS பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஹார்ட் டச்சிங்கா இருக்கும், ஃப்ளோவா இருக்கும். எப்படிங்க? எப்படி இருக்குமா? பயப்படாதவன் கூட இருப்பேன் அவர் அனுப்புவார். அது அப்படியே பார்த்தேன்னு இன்னும் ஒரு இது எம்எல்ஏ ஒரு நாளைக்கு 100 மெசேஜிங்க. அன்பானவர்களே, இன்றைக்கு கண்ணீரும் கவலையுமா உட்கார்ந்துகிட்டு இருக்கு. ஏன்னு சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுவராய் இருந்தால் ரிபேக்காலை போல அவன் எலியேசர் சொன்னான், நான் எஜமான் ஆராதிக்கிற ஆண்டவருடைய ஊழியக்காரன், அவர் வழிகளெல்லாம் எனக்கு முன்பாக இருப்பான்னு சொன்னா அந்த வழியிலே கர்த்தருக்கு பயந்து நடக்கிற வழி என்று அவள் தெரிந்து கொண்டால், இந்த ஊழியக்காரனோடு நான் போய் சேர்ந்தால் என்னுடைய எஜமான வீட்டுக்கு நான் போய்விடுவேன்னு சொல்லி நல்ல பாதையை ரெபேக்கால் கண்டு கொண்டார். Do you have the confidence? திருமண பந்தத்தை குறித்து தவறான புரிந்து கொள்ளுதல் இன்றைக்கு இருக்கிறது. திருமண பந்தம் இட்ஸ் நாட் எ மேரிட்டல்
and sexual convert. Marriage is not a marital and sexual content. திருமணம் என்பது வாழ்க்கைக்கு, அதாவது திருமண வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் சம்பந்தப்பட்டது அல்ல. இட்ஸ் a plan of God. அது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. திருமணம் என்பது தேவனுடைய திட்டம். அது தேவனுடைய பர்வதத்தை நோக்கி பார்க்க வேண்டிய காரியம். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்க வேண்டும் சொல்லி பின்னும் தேவனை கர்த்தர் அவர்களை ஆசீர். இது தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கும் அவருடைய உடன்படிக்கைக்கும் வாக்கு தத்தத்திற்கும் சொந்தமாக்கி கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அன்பானுள்ள, இந்த சாக்ரமெண்ட் சொல்லுவாங்க. கத்தோலிக்க திருச்சபையில் 9 சாக்கிரமந்துகள் இருக்கிறது. குறிப்பா 7 சாக்கிரமந்து. ஒன்று வந்து திருமணம். நமக்கு 2 சாக்கிரமந்து, ஞானஸ்நானம், திருவிருந்து. அப்போ அவன் பாருங்க சாக்ரமெண்டாக்கி இருக்கிறாங்க. அப்போ திருமணம் என்பது எப்படின்னு சொன்னா, ஏதோ விளையாட்டுగా நீங்களா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு மொட்டையா ஒரு கடிதாசம் ஒன்று போட்டு கர்த்தருக்கு பயப்படாமல் துணிகரமாய் செய்து சொந்தம் விட்டு போயிடும், பந்தம் விட்டு போயிடும். நல்ல வசதியான குடும்பம். தயவு செய்து வைக்கவே வைக்காதீங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் என்ற புரிந்து கொண்டு அதை சொல்லுங்க. ஏன்னு சொன்னா, அவன் கையின் பிரயாசத்தை சாப்பிடனா இருக்கணும், மனைவியே போஷிக்கிறவனா இருக்கணும். ஒரு விஷயம் தெரியுமா, நல்ல ஒரு பிசினஸ் மேனா இருங்க. நல்லா சம்பாதிக்கக்கூடிய திறமை ஆற்றலை நீங்க ஏற்படுத்துங்க. கர்த்தருக்கு பயந்தால் ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவரே, நான் என்ன தொழிலை செய்யணும், எப்படிப்பட்ட தொழிலை செய்யணும், என் பிள்ளைகளுக்கு எப்படி, நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னா என் மனைவிக்கு எப்படி. ஆனா ஒரு சில போடுவாங்க, என்ன தெரியுமா போடுவாங்க, கல்யாணம் பண்ணிட்டோம், ஓகே, உடனே என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகும். என்ன தெரியுமா போயிடுவாங்க, எல்கேஜிக்கு எங்க சீட்டு வாங்கலாம். எங்க போறாங்க, எது போறாங்க? நான் சமீபத்தை பார்த்தேன். அவர் சொல்றாரு, என்கேஜ்மெண்ட் ஐயா, இப்போ வந்து ஆகஸ்ட் மாதம் கல்யாணம்யா. ஆகஸ்ட் மாதம் கல்யாணம் ஆச்சுன்னா எப்படி ஒரு 2 வருஷத்துக்குள்ள ஒரு 10 லட்ச ரூபாய் நான் வந்து எல்கேஜிக்கு சீட்டுக்கு டொனேஷன் கொடுக்கணும். அப்போ நான் இப்போ ஒரு 5 லட்சம் கடன், அப்புறம் 5 லட்சம் கடன், 20 லட்சம் ரூபாய்க்கு லோன் போனையா. ஐடியா சொல்லுங்க, ஜோம் பண்ணுங்க, 20 லட்சம் லோன் கிடைக்கணும். அவர் இப்போ எல்கேஜி சீட்டு வாங்குறதுக்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. முதலாவது நீ நாளைக்கு உன் வேலை இருக்குதான்றே தெரியல. அருமையானவர்களே, நான் சொல்லட்டுமா, இப்போ எங்கள் ஐயாலாம் இருக்கிறாங்க, 40 வருஷம் பின்னாடி அப்படியே பேக்கில் போனாங்க வச்சுங்களேன். எங்கள் ஐயா ஊழியம் செய்த காலம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. அன்றைக்கி எப்படி தெரியுமா, ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன் பாருங்க. நான் மவுண்ட் ரோட்டுக்கு வேலைக்கு வருவேன் 45 வருஷம் முன்னாடி. ஒரு நாள் ஓடி வந்து பஸ் ஏறிட்டேன். எப்படிங்க, ஓடி வந்து பஸ் ஏறிட்டேன். அப்போல்லாம் பஸ்ஸு தான் நிற்காது ஸ்டாப்பிங்கில், ஃபுல் லோடு. தொங்கிட்டேங்க. சாயந்தரம் கிராம ஊழியத்துக்கு போகலான்னு கைப்பிரதி ஊழியம் கொடுப்போம் அப்போ சென்னையில். போகிறேன், தம்பி இங்கே வா, என்ன நீ தயவுசெய்து ஊழியத்துக்கு வராதப்பா. நான் சொன்னேன், அண்ணா எதுக்குண்ணே? நீ ஃபுட்போர்டு அடிச்சப்பா, ஃபுட்போர்டு அடித்த, உன் சட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அலங்கோணமாக இருந்துச்சு, நீ ஐக்கியம் வச்சிருக்க கூடாது என் கூடன்ட்டு. அழுதேன். இல்லைண்ணா வண்டி வேலை போய் டைம் போட்டுன்னா ஆஃபீஸில் திட்டுவாங்க, அதான் போனேன் அப்படின்னு. யாருங்க? சகோதரன். 3 மணிக்குள்ள டான் பிச்சிங் கொடுப்பாங்க. அப்படியே ஞாயிற்றுக்கிழமை ஷெடியூலாக இருக்கும். பயம், முடி வெட்டுறது எப்படி, சட்டை போடுறது எப்படி, உன்னுடைய நடக்க எப்படி, எல்லாமே சொல்லி கொடுத்து ஜெபிச்சாங்க. அந்த அன்பு அண்ணனுடைய இன்னும் அந்த ஐக்கியம் மனசில் இருக்கு. இன்னைக்கு உங்க சபையில் யாராவது யூத் போய் நீங்க சொல்லுங்களா, இது இப்படி சொல்லி பாருங்களேன், சொல்லி பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறதையே அவனுக்கு சொல்லி கொடுக்கல. அவன் வழிகள் எல்லாம் கர்த்தருக்கோடு இணைந்து செல்லணும் சொல்ல முடியல. செம்மா இப்போ பார்த்தாலும் இனே சொல்லுங்கிற எங்க பசங்க, என் கூட ஒரு பசங்களாம் வெட்டலன்னா அப்படியே வந்து டீச் பண்ணுவாங்க. என்ன ஜென்செட்டுன்றாங்க, என்ன ஓல்டு மேனுன்றாங்க, என்ன அப்படியே எனக்கு மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. பூத்துன்றாங்க, டெலிஃபோன் பூத்துன்றாங்க. நீ தான் சட்டல் அப்படி இல்லைம்மா மாற்று. சரிடா, மெதுவா கொஞ்சம் மாறும். உங்களை அழிக்கிறது யாருமே வேணாங்க. துன்மார்க்குடைய ஆலோசனை வேறு எங்குமே கிடையாது. உங்கள் பிள்ளைங்க தான் இன்னைக்கு துன்மார்க்கமாக இருக்கிறாங்க. தப்பாக நினைக்க வேண்டாம். பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம். ஆனால் அந்த சுதந்திரத்தை பறி கொடுத்தது யார்? யார்? நம்ம தானுங்க. பிள்ளைங்க பேச்சு நீங்க கேட்கக்கூடாது, உங்க பேச்சு தான் பிள்ளைங்க கேட்கணும். பாசத்தின் கலாச்சாரம் வைக்காதீங்க, பரிசுத்தத்தின் கலாச்சாரத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. சொல்லுங்க, பாசத்தின் கலாச்சாரத்தை குப்பையில போடு. சாப்பிடலையா செத்து போ. என்ன போ, சாப்பிடலையா? எங்க வேதம் என்ன சொல்லுது? எப்பா நீ இந்த கை இருக்கு, உனக்கு இடர்ல உண்டாக்கு என்ன பண்ணு, நீ நரகத்துக்கு போறதை விட
ஏன் வரல, ஏன் வரல? இது சொல்லுங்க பார்ப்போம். உன் பிள்ளை மூலமா நீ நரகத்துக்கு போறது பத்தி செத்துப்போ. சாப்பிடலையா, பரவாயில்ல. அப்ப சாப்பிடலன்னா அப்பதான் என்ன பண்ணணும்னா, ஒரு பிரியாணி ஆர்டர் சூப்பரா போடணும், ஒரு கிரில் வர வைக்கணும். வர வச்சு எப்படி சாப்பிடணும்? அம்மா ஏய் நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அதுலயே அப்படியே இரு. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, அப்ப அந்த ஒருத்தர்லயே டிராப் பண்றியா? அப்படிவா வலிக்கு. ஏன்னா இந்த போஜனத்தை வச்சு தானங்க ஆரம்பத்துல இருந்து பிரச்சனையே காட்டுறேன். ஆரம்பத்துல என்னது? இதை புசிக்கும் நாளிலே. எதை நாளிலே? இதை புசிக்கும் நாளிலே. பரவாயில்ல, ஒரு நாள் 2 நாள் நல்லது, டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாம் கிளியர் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா காஞ்சிதுன்னா என்ன சொல்லுவாங்க, அப்பெல்லாம் சொல்லுவாங்க கிராமத்துல, மாடு காஞ்சிதுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம், வைக்கோல தின்னுமா மாதிரி. பரவாயில்ல, மொபைல் கிடையாதுன்னா கிடையாது, படிக்கணும்னா படிக்கணும், நீங்க சொல்ற சிஸ்டத்தை படி தான் வரணும். இப்போ அம்மாலாம் வளர்த்தாங்க, எங்களை அடிச்சு வளர்த்தாங்க. இன்னைக்கும் அம்மா மேல பயம். வீட்டில் பிள்ளை பாருங்க, ஓவர் செல்லம். என்ன செல்லம்? ஆமா, அதுவும் அம்மாங்க இருக்கு பாருங்க, அப்படியே ஹார்ட் ஃப்ளோ செல்லம். அப்படியே அப்படியே வந்து அம்மா மனசுனா அம்மா அம்மான்னு சொன்ன அப்படியே அப்படியே மெல்ட் ஆயிடுறாங்க. ஓ அம்மா என்ற வார்த்தையை சொன்னேன்னு அப்புறம் கேள்வியே பாக்காருப்பா, அங்க ஃப்ளோ ஆனது என்னாச்சு? ஃப்ளோ ஆயிடுச்சு. கர்த்தருக்கு பயந்து சொல்லுங்க. தயவு செய்து சொல்றேன், இந்த வார்த்தை விட்டு தம்பி, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். அப்பாட்ட சொல்றேன், சொல்லிக்கோ. கர்த்தருக்கு பயந்து அவன் 10 முறை சொல்லிட்டு வச்சுங்க, போமா உங்ககிட்ட எப்போ எடுத்தாலும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து. கடைசியில் அவனு யோசிப்பான், அம்மா அப்போ பயந்து பயந்துட்டாங்களா, அவர் யார் அவரு? அட்லீஸ்ட் நானாவது கொஞ்சம் பயப்படுறேன். அம்மா நான் கூட அவருக்கு பயப்படுறேம்மா. அப்படியா? அவர் வழிகளில் நடராஜா. இன்னமா நடக்கணும், வேதம் சொல்லுது, வசனம். 10 கற்பனைகளை சொல்லிக் கொடுங்க. 10 கற்பனைகளை சொல்லிக் கொடுங்க. அருமையானவர்களே, வாசித்து முடிக்கலாம் பாருங்க. அப்ப பாருங்க, கையின் பிரயாசம் எதெல்லாம் நம்ம இழந்திருக்கிறோம் பாருங்களேன். நடக்காததுனால கையின் பிரயாசத்தை சாப்பிடல, பாக்கிய நன்மையும் கிடைக்கல, சாப்பிடல, கிடைக்கல. உவம் 28 பார்க்கிறோம், நீ கீழ்ப்படிந்து நடந்தால் உனக்கு இருக்கும், நடக்கலைன்னா அது இருக்காது. அதே மாதிரி இங்க என்ன சொல்லப்படுறது? நீ சாப்பிடல, கிடைக்கல. 3வது பாருங்க, பொண்டாட்டி ஓடி போயிடுச்சு. பொண்டாட்டி, ஆமாங்க, உன் மனைவி வீட்டோரங்கள் கனித்தன திராட்சை செடி போல் இருப்பாள். எங்கங்க இன்னைக்கு எத்தனை கோர்ட்ல கேஸ், டைவர்ஸ் இருக்கு கேஸ். கிறிஸ்டியன்ஸ் ஆர் மெஜாரிட்டி. அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவத்தை மைப்படுத்துமா? தட்டிக்கிட்டு போறீங்க இன்னைக்கு கிறிஸ்டியன். என்ன சொன்ன அம்மா, என்னம்மா டக்கு ஏமா, என்னம்மா நேத்து சொன்னமா, அந்த சும்மா பார்த்தாலும் பயல்படின்றான். வா, அதுக்கு டைவர்ஸ். கனம் கோட்டார் அவர்களே, என்னுடைய மகள் அடிக்கடி என்னுடைய மருமக வந்து பைபிள் படி என்று டார்ச்சர் பண்ணுகிறார். அதனால நான் மனு அளிக்கிறேன். எப்பொழுது பார்த்தாலும் ஜெபம் பண்ணு என்று டார்ச்சர் பண்ணுகிறார். டார்ச்சர் டார்ச்சர். எது டார்ச்சர்? பக்தியா இருப்பதுக்கு சொல்வதுக்கு டார்ச்சரா? இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ ஊழியர்கள் பிள்ளைகள் இந்த சமுதாயத்தில் இன்னைக்கு ஒரு மாற்றம் வந்துச்சு தெரியுமா? யாரும் எதிர்பார்க்காத முடிவு தந்தார்கள். யாரு? மாற்றன்ற ஒரு போலியான வார்த்தை சொல்லி ஏமாந்தது மட்டும்தான். மாற்றம் என்கிற ஏமாற்றம், மாற்றம் என்கிற ஏமாற்றம் இன்றைக்கு பாழாய் போய் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தயவு செய்து சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு எப்படி இருக்கான் பார்த்தீங்களா? எல்லாத்தையும் கேட்காதீங்க. அன்னைக்கெல்லாம் என்ன சொல்லுவோம்? கல்லானாலும் புல்லானாலும், கல்லு புல்லு. அன்னைக்கு அப்படி இருந்தாங்க. நீங்க இந்த புல்லுனை இப்படி எடுத்துக்கூடாது. ஐயோ உங்களுக்கு தெரியல, நீங்க மாறணும், இன்னும் அந்த கலாச்சாரத்தில் இருக்கிறீங்க. கல்லு புல்லு சொல்லுங்க. வேதம் அப்படி நான் சொல்லல, அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்குறேன் பெரியவங்க. கல்லானாலும் புல்லானாலும். காலையில இருந்து எங்க போவார் அவரு? பனை மரத்துக்கீழே போவாரு. ராத்திரி வரும்போது ராத்திரி வரும்போது என்ன பண்ணுவாரு? அதான் மாக்கு இருக்குல்ல, தமிழோ சங்கீகாரம். காலையில் அங்க மரத்துக்கீழே, காலையில மரத்துக்கீழே, சாயந்தரம் மார்க்கெட்டு கிட்ட. 2 மாதம் மாற்றமே. அப்படி இருந்த வாழ்க்கை இன்னைக்கு எப்படி மாறி போச்சு? அப்படியும் இருக்க சொல்லல ஆண்டவர். கர்த்தருக்கு பயந்து சொல்லுங்க. கர்த்தருக்கு நடு இந்த வார்த்தை வரணும். கர்த்தருக்கு பயந்து. அப்ப அங்கேயே இப்படி வாழ்க்கை இருந்தா நான் அப்படி இருப்பேன், இல்லைன்னா இப்படி இருப்பேன். எதுங்க? அது வார்த்தையே கிடையாது. அப்ப பாருங்க, மனைவி என்ன பண்ணாங்க?
இல்ல. அடுத்தது, பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்களாம்? சுற்றிலும் கன்றுகளை போல இருக்கிறாங்களாம். பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்களாம்? உங்க பக்கத்துல பிள்ளைங்க எங்கங்க? சுத்தி பாருங்க, இருக்கிறாங்களா உங்க கூட? ஐயா என்ன சண்டே கிளாஸ்? ஐயா என்ன இல்லையா எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ். மண்ணாங்கட்டி செத்து போ. சண்டே கிளாஸ் டேய் அப்படிப்பட்ட தேவையே இல்லடா. ஸ்பெஷல் கிளாஸ் ஒரு பண்ண நீ ஃபெயில் ஆனோ ஆகும், பரவாயில்ல, கவலை கிடையாது. எந்த கிளாஸ் தேவையில்ல, அதுக்கு ஒரு பீஸ் நான் காட்டணும். மிஸ் ஸ்பெஷல் கிளாஸ் நான் வரமாட்டேன். 10 மணிக்கு சபைக்கெல்லாம் போயிட்டு நான் 12 மணிக்கு தான் வருவேன். முதல்ல சர்ச்சு, அப்புறம் தான் கிளாஸு. டிசி கொடுக்குறியா கொடு, ஃபெயில் ஆக்குறியா ஃபெயில் ஆக்கு. ஏன்னு சொன்னா கர்த்தருக்கு பயந்து அவன் நடக்கும்போது யார் கூட இருப்பார்? யோசேப்போட கர்த்தர் இருந்தார். அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. போறாளங்க 2 இட்லி கடை வச்சு குத்து புள்ளைய வச்சு கொடுங்க, இட்லி கடை போட்டு கொடுங்க, தோசை கடை போடுங்க, ஒரு காய்கறி கடை வச்சு கொடுங்க. டேய் போடா. அப்படிப்பட்ட சபைக்கு போகாத ஒரு சபை படிப்பே தேவையில்லை. போ. ஒருத்தர் 2 பேர் ஆட்டோமேட்டிக்கா சிலபஸ் என்ன பண்ணுவாங்க? யார் மாத்துவாங்க? டீச்சருங்க மாத்துவாங்க. என் பிள்ளைங்களுக்கு வைராக்கியமா சொல்லி கொடுத்து சண்டே ஒரே வார்த்தை, இல்லைன்னா நான் வந்துரு. வேலைக்கு போறிய இன்டர்வியூ சண்டே, சாரி சார் வரமாட்டேன். சபைக்கு போதும். சண்டேனா ஃபுல்லா உட்காந்துட்டு சண்டே லீவ் போட்டு வீட்டில் இங்க உட்காந்து ஃபுல்லா புடுறா. அதுக்கா என்னப்பா நெட் ஆஃப் பண்ணிட்ட நீ? என்னடா ஒரு 2 GB போட்டு ஒரு ஈஸி பண்ணுமா, சீக்கிரம் போயிட்டுமா. உடனே கர்த்தருக்கு பயந்து சொல்லாம இவங்க என்ன பண்ணாங்க? டாப் என்னங்க அவர் எங்க வண்டி ஓட்டிட்டு போய் அர்ஜென்ட் அவனுக்கு ஒரு ரீசார்ஜ் பண்ணுங்க, 8 GB போடணும். எத்தனை GB? 8 GB. வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? யூ ஆர் டிஸ்ட்ராயிங். ஆண்டு சொல்றார், என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அது மேற்கொள்ளுது என்று சொல்லி. ஆனால் சபையை நீங்கள் இடிப்பேன், பாதாளத்தின் வாசல்கள் அது திறக்கட்டுன்னு சொல்லி இன்றைக்கு பாகாலு கொண்டு வருகிற பாதாளத்தின் வாசல்களை உள்ள கொண்டு வருகிற அருமையான திருச்சபை விசுவாசியே, வார்த்தைகளுக்கு மன்னிக்கவும். நான் உங்களை சொல்லலை, என்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதான்னு பார்க்கிறேன். பர்வதத்துக்கு நேராக நான் போய்கொண்டிருக்கின்ற வாழ்க்கை பாகாலுக்கு பலி செலுத்துகின்ற வாழ்க்கைக்காக ஓடிக்கொண்டிருந்து சொன்னால், பகட்டான வாழ்க்கைக்கு ஓடிக்கொண்டிருக்கின்ற சொன்னால், அதை விட ஒரு பரிதபிகாரமான வேலை எனக்கு. புரிஞ்சுதுங்களா? சமநிலையோடு இருங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க. இன்னைக்கு நான் சொன்னதுக்காக அப்படி இல்லை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான் சொல்லுது. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு எந்த படிப்பை நான் பட்டி கொடுக்கணும், எந்த பிள்ளைகளுக்கு எது கர்த்தருக்கு பயப்படுற வாழ்க்கை தவிர எதுவுமே இருக்கும். பாருங்க, கடைசியாக சொல்லி முடிக்கலாம். உன் பிள்ளைகள் எப்பொழுது எங்க சுத்தி இருக்கணுமா? உங்களை சுத்தி தான் இருக்கணும். சர்ச்சுக்கு வாடானா கூட கிளம்பி, நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். தேவையில்லை ராஜா, வண்டி ஓரங்கட்டு, ஒரு ஆட்டோ போட ஏறு கூட. என்னங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பசங்க இல்லைங்க, அவங்க ஏற்றின்னு வரட்டுங்க 2 வீலர்ல. அப்படி 2 2 வீலர் இருக்குதா, என் கூட வைட்டுக்கோ, அம்மாவை ஏற்றிக்கோ, ஐயாவை ஏற்றிக்கோ, ஏ கூடவா. சுற்றிலும் கரங்களை ஊற்றி சொல்லும், ஆண்டவரே என் பிள்ளைகள் சுற்றிலும் நான் வச்சிருப்பேன், என் பிள்ளைகளை நான் சுற்றிலும் வச்சிருப்பேன், என் பிள்ளைகளை நான் என்ன பண்ணுவேன்? சுற்றிலும். தனியாக ஸ்பெஷல் கிளாஸு, தனியாக வாட்ஸ்அப்பு, தனியாக ப்ரேயர் குரூப்பு, தனியாக அந்த குரூப்பு, எந்த குரூப்பும் வேணாம். எந்த குரூப்பும் அந்த குரூப்ல இருக்கிறது தான் நெக்ஸ்ட் போடுவார். கம் டு தட் பிளேஸ் வர்ஷிப் சென்டர்னு. இவர் அங்கே போவாங்க. அந்த வர்ஷிப் சென்டர் பதில் பிக்னிக் ஸ்பாட்டு போவோம். பிக்னிக் ஸ்பாட்டில் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வரும், உங்கள் பொண்ணு அங்கே இருந்தது ஃபோன் பண்ணுறாங்கம்மா, இந்த நிலைமையில் கிடக்கிறாங்கன்னு. எதில் ஆரம்பிச்சதுங்க? வர்ஷிப்பில் ஆரம்பிச்சு ஒஸ்ட் ஷிப்பில் போய் நின்று போச்சு. சுற்றில தாம்மா இருக்கணும். ஆராதிக்கிறியா? ஜூமில் வரையா? வா, என்னையும் கூட செய், என்னையும் கூட வெய். யாரு காட்ட அறிமுகப்படுத்து. அக்கு வேறு பரவாயில்ல, உங்களை பத்திக்கல. நீங்க இன்னும் சந்தேகப்படுற, என்ன இது எப்ப பார்த்தாலும் குற்றப்பத்திரி நம்பிக்கை இல்லையா? ஆமா இல்ல. நம்ம என்ன ஆண்டவரே சொன்னார், டே நீ சாப்பிட்றனால சாவே சாவன்னு சொன்னாரு. அவன் தைரியமா போய் சாப்பிட்டு செத்தான். செத்து போ, பயப்பட வேண்டாம். கர்த்தர் கொடுத்தார். ஆபிரகாம் பார்த்து சொன்ன, ஆண்டவரே நீ பலியிடுனார். போனானா இல்லையா? போனானா இல்லையா? கர்த்தருக்கு பயந்தானா இல்லையா? பிள்ளைகள் கர்த்தரால் சொன்னார். ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருந்தா கவலையே கிடையாது, கர்த்தர் தான் முதல்ல. நீ கவலையே இல்லைம்மா, நீ என்ன வேணா எடுத்துக்கோ. ஆமா, பர்சன் உண்டு, உன் மொபைலை காட்டு. என்னன்னா ஜென்டில்னஸ், என்னது என்னென்ன
ஜென்டில்னஸ். ஐயோ பிள்ளைங்க, ஐயோ என் பிள்ளைங்க நல்ல பிள்ளை, ஐயோ என் பிள்ளைங்க சொக்க மாத்திரம். நீ எந்த 100 கிராம் நினைக்கிறியோ அடுத்த நிமிஷம் அப்போலாம் இப்படி செஞ்சா, அப்போலாம் இப்படி மாறிட்டா, நினைச்சே பார்க்கலையே. பாவத்தின் சம்பளம், பாவத்தின் கொடூரம் கல்வாரி சிலுவை. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் துணிகரம் கல்வாரி சிலுவை. உங்க பிள்ளைகளை நீங்க நல்ல நம்பிக்கை வச்சிருக்கலாம், ஆனால் உங்கள் பிள்ளைகளை ஏமாற்றுகிற எவனோ ஒரு நயவஞ்சகன், கயவஞ்சகன் வாலிப பிள்ளைகளை நயமாய் மாத்துறது. சந்தேகப்படுங்க. சொல்லுங்க, நீ 3 காரியம் தீர்மானம் எடுங்க. சொல்லுங்க, சந்தேகப்படுவேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, என் பிள்ளை மேல நான் சந்தேகப்படுவேன், என் பிள்ளைகளை மேல நான் டவுட் படுவேன், என் பிள்ளைகளை நான் கண்காணிப்பேன். சொல்லுங்க, உங்க பிள்ளைங்களா பாரத்தோடு பேசி கொண்டிருக்கிறான் சமூகத்திலிருந்து. எது யோசிக்கிறீங்க? சொல்லுங்க, ஆண்டவருக்கு முன்னாடி சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுக்கு பயந்து நடக்கிறதுனால என் பிள்ளையை நான் சந்தேகிப்பேன், என் பிள்ளைங்க மேல நான் விசாரிப்பேன், என் பிள்ளையை நான் கண்காணிப்பேன். உங்க சொல்றது மாத்திரம் தான் கேட்கணும், சரியா? பாருங்க, அப்போ ஒலிவை சுற்றி இருப்பாங்களா, இப்பதான் பதில் ஆன்சர் வந்து பாருங்க. முடிக்க போறேன். இதோ இதோ எப்போ இதோ ஏதோ இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய்? நான் சொன்ன பாத்தீங்களா? இப்படியெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இல்லை என்று சொன்னால் நீங்கள் சபிக்கப்படுவீர்கள். கண்களை மூடுவோமா? அருமையானவர்களே, இந்த அருமையான தருணம், என்னுடைய ஆவி நல்ல ஒரு தெய்வீக மனிதர், உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனார், இந்த திருச்சபையின் போதக பிதாவை நான் அன்புடன் அழைக்கிறேன். ஐயா அவர்கள் வந்து உங்க ஒப்பு கொடுத்ததில் இன்றைக்கு அவர் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பார். நீங்கள் பர்வதத்திற்கு நேராக வந்தீர்களா, இல்லை பாளையத்தில் பாகாலுக்கு பணிவிடை செய்கின்ற அந்த காரியத்தில் இருந்தீர்களா? ஆண்டவரே, நான் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பேன். நான் பர்வதத்துக்கு நேராக வந்து பரிசுத்தமான தெய்வத்தை நான் பார்க்கவில்லை, ஆனால் மாறாக நான் பாகாலுக்குரிய பகட்டுக்குரிய மற்ற காரியங்களை தான் நான் கவனித்தேன். என் பிள்ளைகளை மறந்து விட்டேன். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை, வழிகள் நடக்கல. என் மனைவிக்கு என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடல, என் மனைவியை நான் நேசிக்கல, என் பிள்ளைகளை சுற்றில் இருக்கிறத விட்டு விட்டேன். அதனுடைய முடிவு நான் சாபத்துக்குள்ளாய் போய்விட்டேன். ஆனால் இன்றைக்கோ நான் மனம் திரும்புகிறேன். ஆண்டவரே, நீர் என்னோடு பேசுகிறதுக்காக நன்றி. உங்களுடைய பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தை இவங்களை வைத்ததுக்காக நன்றி. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர். அப்பா, மனம் திரும்புதல் ரொம்ப அவசியமா இருக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுவனோ இரக்கம் பெறுவான்னு சொல்லியிருக்கிறதே. ஒப்பு கொடுக்கிறேன். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர்.